இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாரியசன் படத்துடைய ஒஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3, 2, 1. சில வீடு நான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடு வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சி மிஸ் வண்டில் வேற நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியர் தான் மாத்துவேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியாக இருக்கணுமா வேணாமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது? இதையும் மறந்துடுவேங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி நடிப்பில் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ட்ரெய்லரு. இன்னும் பகத் பாசி சார் வந்து அவர் வந்து ஒரு இது பண்ணுறவர் போல் திருவிழா கேரக்டர் சம்திங் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஞாபகம் வருது கேரக்டரு. இவங்க 2 பேரும் ஒன்றா பயணித்தா எப்படி இருக்குன்றது அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அவர் போகிற இதுலேயே அவர் சின்ன சின்ன தப்புங்கள்லாம் பண்ணிட்டு போகிறாரு மாதிரி தெரியுது. இந்த பக்கம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வடிவேல் சார் வந்து அந்த மறதியை கூட ஒரு அழகாக ஆக்டிங்கில் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பகத் பாசில் சார் வந்து செம்ம பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று ஏற்படும். அவர் ஏமாற்ற தான் போகிறாரு, இருந்தாலும் ஒரு பாண்டிங் ஒன்று ஏற்படுத்து. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. டீசரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ட்ரெய்லரும் ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மறக்கிற மாதிரி நடிக்கிறாரு. சம்திங் அவரும் ஏதாச்சும் பண்ணக்கூடியவர்ன்ற மாதிரி தெரியுது. தெரியல, என்னுடைய கெஸ்ஸிங் அது மாதிரி இருக்குது. அவரும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன திருடுற மாதிரி இருப்பாரோ வடிவேல் சார்ன்ற மாதிரி. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு. அதை வச்சு அவர் ஏதாச்சும் சம்திங் பிளான் எதனா இருக்கலாமன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. படம் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ஆக்டிங் வைஸ் 2 பேருடைய காம்போவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பகத் பாசில் சாரும் நான் வந்து முதல்ல வந்து அப்பா பிள்ளையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து இல்லை, அப்படி கிடையாது. இவர் வந்து பணத்துக்காக உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதை நோக்கி தான் போகுமா இல்லை வேறு என்ன இருக்கான்னு தெரியல. வடிவேல் சாரும் ஆக்டிங் செம்ம. பகத் பாசில் சாரும் செம்ம. படம் வந்து செம்மையாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ட்ரெய்லருக்குள்ளே ஏதோ ஒரு படத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.